வேதா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே காவேரிக்கு பயங்கரமா கோவம் வருது. "எங்க போன வேதா? எத்தன வாட்டி தான் நீ அவமானப்படுவ? ஒரு வாட்டி சொன்னா நீ கேட்கவே மாட்டியா?" அப்படி சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காங்க. "இனிமே இங்க இருந்தா தானே அடிக்கடிக்கு நீ போவ. வீடே மாறிடலாம்." அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அதை கேட்டோடனே வேதா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்க அப்பாவும் சொல்றாரு, "ஆமாம்மா, நம்ம வேற வீடு பார்த்துட்டு போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன்பா இப்படி பேசுறீங்க?" "ஆமா, இனிமே நம்ம இங்க இருக்கவே வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காங்க வேதாவை. தன்வி வேதாக்கு ஃபோன் பண்றாங்க. "இதுவும் பண்ணாத, அமைதியா இரு." அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. "இல்ல கண்டிப்பா நீங்க பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டுட்டாங்க. அட்டன் பண்ணி பேசுறாங்க. "யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. "நான் தான் தன்வி. அப்பா ஃபோன் பண்ண சொன்னா பண்ணவே மாட்டாரு. அதனால தான் நான் ஃபோன் பண்ணி தரேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இந்தாங்கப்பா, பேசுங்க பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட கொடுக்குறாங்க தன்வி. "நான் வெளியே போறேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நீங்க 2 பேரும் பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வேதா. "சொல்லுங்க விக்ரம், என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன்." அப்படின்னு சொல்றாரு. "சொல்லுங்க என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "தன்விக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்கிறாரு. "அடுத்த வாட்டி எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே கரெக்டாக சொல்கிறாங்க வேதா, "எங்கள் அம்மா சொல்கிறாங்க வீட்டை விட்டே காலி பண்ணிட்டு போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு. "அப்படியே சொல்கிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு விக்ரம். அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்துட்டாங்க. "யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு வேதாவை கேட்குறாங்க. "இல்லைம்மா, ஒரு குழந்தையோட அப்பா, அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டுறாரு." அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியே அந்த ஃபோனை என்கிட்ட கொடு." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வாங்கி பேசுகிறாங்க. "கொஞ்சம் கூட அறிவு இருக்கா உங்களுக்கு? சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டிங்களா? வேதா என்ன சொல்கிறாளோ அதை அப்படியே கேளுங்க. அப்போ தான் நல்ல கரெக்டாக இருக்கும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "இப்போ பேசு வேதா." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. "சாரிங்க, எங்கள் அம்மா வந்து நீங்கன்னு தெரியாமல் திட்டிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. விக்ரமோட அம்மா வெளியே நின்றுட்டுருக்காங்க. "நான் உள்ளே போகணும், வழி விடு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை அப்பா முக்கியமான ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, வழியெல்லாம் விட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை தாப்பால் போட்டுட்டு அப்படியே வெளியே நின்றுட்டுருக்காங்க. "என்ன நீ விடவே மாட்டேற அப்பாவை பார்க்கறதுக்கு?" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் அப்பா தான் பிஸியாக இருக்கார் சொல்கிறேன்ல." அப்புறம் கரெக்டாக விக்ரம் வெளியே வந்துட்டார். "இப்போ போங்க." அப்படின்னு சொல்லிட்டு தன்வி வெளியே போகிறாங்க. "என்ன இந்த குட்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா? உன்னை பார்க்கவே விட மாட்றா." அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரமோட அம்மா. விக்ரமோட அம்மா வெளியே போகிறாங்க. அப்போ காவேரி வீட்டோட அந்த பாட் அப்படியே கீழே தள்ளி உடச்சிட்டாங்க. அப்படியே வேகமாக உள்ளே ஓடி வராங்க. "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. "இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டோட தொட்டியை உடச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், கத்தில எனக்கு என்ன ஆகும் தெரியும்ல." அப்படின்னு சொல்லிட்டாங்க. "மா, நீ ஏமா பயந்துட்டு இருக்க? நீ தான் நல்லா பேசல, பேசுமா." அப்படின்னு சொல்லிட்டாங்க. "ஐயோ, அது என் மேலே தப்பு இல்லைன்னா பேசுவேன், நான் தான் தப்பு பண்ணேன், நான் எப்படி பேசுவேன்?" அப்படின்னு விக்ரமோட அம்மா அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பெல் அடிக்குது. "யாரு? ஐயோ, காவேரி தான் வந்துட்டாலோ, நான் உன் பின்னாடி ஒளிஞ்சுக்குவா." அப்படின்னு சொல்லிட்டாங்க. "என்னம்மா இவ்வளோ குண்டா இருந்து ஏன் பின்னாடி ஒளிவன்ற? அமைதியாக இருமா, வாமா பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. "யார் நீங்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கு தெரியலையா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் ஜட்ஜு. நான் என் தம்பி ஒழுங்காக பார்த்துக்கிறீங்களா, அதுக்காக நான் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ, ஜட்ஜம்மா நீங்களா? வாங்க வாங்க உள்ளே வாங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம், வேதா எங்கே?" வேதா இங்கே தான் இருக்காங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஒழுங்காக வாழறீங்களா? தன்வியை நல்லா பார்த்துக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோமே, ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். என் மருமக எங்கள் கூட தான் இருக்கா." அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி இருங்க, நான் போய்ட்டு உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா போகிறாங்க. "அதெல்லாம் வேண்டாம், வேதா தான் எனக்கு காஃபி கொடுக்கணும்." அப்படின்னு அந்த ஜட்ஜு சொல்கிறாங்க. ஐயோ, இவ வேற இங்கே இல்லையே, இப்போ பார்த்து இந்த அம்மா வந்திருக்காங்களே, ஏதாவது பேசி குழந்தைய கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி வேதாவை இங்கே வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. "எங்கே வேதா காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. "தோ தான் மேடம் இருக்கேனா." அப்படின்னு சொல்லிட்டு வேதா வராங்க. "இவ எப்படி உள்ளேருந்து வரா?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க.